Hi, hello, this is Staff CA 360. நாம இன்னைக்கு ஜூன் 30th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஸோ நேத்தி லைவ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, which upgraded health application was launched by Union Health Minister JP Nadda. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ABHA ஆப் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இந்த ஒரு ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் JP நட்டா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அப்கிரேடட் ஹெல்த் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸ் எங்க பார்த்தாலுமே இருக்கும். ஸோ அந்த கிளினிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்துட்டு போனாவே எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல உங்களுடைய போனோடனே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனி டாக்குமெண்ட் போட்டுருவாங்க. உங்களோட எல்லா விதமான டேட்டாஸையும் அதில் என்டர் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிளினிக்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த கிளினிக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செட்டப்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ ஒரு ஊர்ல ஒரு வில்லேஜ் சைடு ரூரல் சைட்ல இருக்கக்கூடிய அந்த கிளினிக் அப்புறம் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு டிஜிட்டலைஸ் ஆக்கணும், எல்லாத்துலயுமே டேட்டாஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸா சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர். சரியா? என்னது? ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் தி ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் வந்து சுஷ்ரத் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் வச்சு அதுல வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. இட்ஸ் அ சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரியா? இதை யார் வந்து டெவலப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து CDAC. ஸோ CDAC அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்துட்டு இப்போ எலெக்ஷன் கமிஷன்ஸ்ல கூட கமிஷன்ஸோடைய நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இவங்க வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம கேள்விப்படுறோம். சென்டர் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு CDAC. சரியா? ஸோ இவங்க தான் வந்துட்டு இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் வித் நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ABHA அப்ளிகேஷன் பிளஸ் திஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் JP நட்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுல அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு செக்யூர்லி அவங்களுடைய பர்சனல் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் அண்ட் அக்சஸ் பண்றதுக்கும் வந்துட்டு எஃபிஷியண்டா செயல்படுற வகையில வந்துட்டு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு என்ன இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி எப்படி நம்ம இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போனா நமக்கான டேட்டாஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தனியா நமக்குன்னு ரெடி பண்றாங்களோ அந்த மாதிரி வந்து எல்லா ரூரல் ஏரியாஸ்லயும் இருக்கக்கூடிய அந்த கிளினிக்ஸ் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் டிஜிட்டலைஸா கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒரு மெயின் எய்ம்ல இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் அதை என்ன நேம் சொல்லியிருக்காங்கன்னா சுஷ்ரத் கிளினிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது யார் டெவலப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா CDAC டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். How many memorandum of understanding were signed between the India and Seychelles during the Prime Minister's visit? சரி. ஸோ Seychelles அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவோட இந்த ஆஃப் கோஸ்ட்ல இருக்கு, இந்தியன் ஓஷன்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்மளுடைய அந்த மகாசாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து அந்த பக்கத்துல இந்தியன் ஓஷன்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட்ஸ் மற்றும் அந்த சீஸ் ஓரமா இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸோட நம்ம வந்து இந்த 13 to 12 இருப்பாங்க. அவங்களோட நம்ம பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு பயலாட்ரலான எக்ஸசைஸ் எல்லாமே வந்துட்டு மேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு பயலாட்ரல் எக்ஸசைஸ் ஒவ்வொரு நாடுக்கும் பண்ணுவோம், இல்லைன்னா மொத்தத்துக்கும் சேர்த்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நெய்பரிங் கண்ட்ரீஸா இருக்கக்கூடிய அந்த கடல் வழியில பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோட பண்றது அந்த மகாசாகர். அவங்க எல்லாத்தோட அந்த பாதுகாப்பை வந்துட்டு இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் அண்ட் அதை வந்து செக்யூரா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்மா செயல்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த செச்சலஸும் அதுல ஒண்ணுதான். ஸோ இப்போ என்னன்னா வந்து நம்மளுடைய
மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து செச்சலஸ்க்கு போயிருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் 19 பாயிண்ட்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ செச்சலஸ்ல யார் வந்து பிரசிடென்ட் ஆஃப் செச்சலஸ் அப்படின்னா வந்துட்டு பேட்ரிக் ஹெர்மினி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் என்ன சொல்லுது? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேர் சைன்டு பிட்வீன் தி இந்தியா அண்ட் செச்சலஸ் டியூரிங் தி பிரைம் மினிஸ்டர் விசிட் எத்தனைன்னா 19 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் அட்டெண்டட் தி 50th நேஷனல் டே செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் செச்சலஸ். இந்த செச்சலஸ் அப்படிங்கிற நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஆர்ச்சிபெலாகோ, ஓகேவா? ஸோ ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா வந்து குரூப் ஆஃப் ஐலாண்ட் தான். குரூப் ஆஃப் ஐலாண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ச்சிபெலாகோ. அந்த ஆர்ச்சிபெலாகோவா ஒரு நாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும். சரியா? இப்ப எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 115 ஐலாண்ட்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான் இந்த ஒரு நாடு செச்சலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? ஸோ ஜூன் 29 வந்து 50th நேஷனல் டே. ஸோ இதுலதான் வந்து நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு கலந்திருக்காரு. இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு அட்ரஸ் தி பார்லிமெண்ட் ஆஃப் செச்சலஸ். ஸோ பார்லிமெண்ட்ல அங்க வந்து அட்ரஸ் கொடுத்திருக்காரு, ஸ்பீச் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். as a சீஃப் கெஸ்டா கலந்திருக்காரு. அண்ட் 19 agreements between செச்சலஸ் அண்ட் இந்தியா signed. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பேக்கேஜ் ஆஃப் USD 175 million was announced for செச்சலஸ். ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் அவங்க வந்து இப்ப நம்ம 33rd இன்டர்நேஷனல் அவார்டு வந்து ஸ்லோவாக்கியா வந்து கொடுத்தாங்க. சரியா? ஸோ ஸ்லோவாக்கியா வந்து ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. சரியா? இவங்க என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? 34th இன்டர்நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ளூ ஹாரிசான் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுத்துருக்காங்க. இட்ஸ் 34th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அவங்க நாட்டுல ஒரு ஹையஸ்ட் அவார்டு. ஸோ எப்படி வந்து ஸ்லோவாக்கியால ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவார்டு நம்மளுடைய PM அங்க போனதுக்காக கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து 34th அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லோவாக்கியா அவார்டு, இதுதான் வந்து 34th அவார்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் செச்சலஸ் ஆல்சோ செலிப்ரேட்டட் 50 years ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து 50 years நம்மளும் அவங்களும் வந்து தொடர்ந்து ஒரு நட்பு நாடா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா நம்மளுடைய மோடி அவர்கள் செச்சலஸ்ல இருக்கக்கூடிய 194 years ஆன 194 years ஓல்டு டர்ட்டில் அங்க இருக்க ஒரு ஆமை அப்படின்னு சொல்லக்கூடியது அதான் வந்து ரொம்ப வந்து ஒரு வயதான அண்ட் மிகப்பெரிய ஒரு ஆமை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது பேரை வந்துட்டு என்னன்னா ஜொனாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய டர்ட்டில். சரி, அங்க செச்சலஸ்ல இருக்கு. அதை கூட வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அங்க போய் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ இப்ப என்னன்னா நம்ம செச்சலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட், அதாவது ஆர்ச்சிபெலாகோன்னு அதை சொல்லுவாங்க. 115 ஐலாண்ட்ஸ் குரூப்பான ஒரு நாடு. அந்த செச்சலஸ்க்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய நேஷனல் டே செலிப்ரேஷன் ஜூன் 29th 50th நேஷனல் டே அவங்களுக்கு அதுல கலந்துக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு அட்ரஸ் தி பார்லிமெண்ட் ஆஃப் தி செச்சலஸ் வந்து நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் தான். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 19 அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் USD 175 million கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் 34th ஹையஸ்ட் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அவார்டு ப்ளூ ஹாரிசான் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவார்டை அவங்களுடைய ஒரு ஹையஸ்ட் அவார்டா அவங்க வச்சிருக்காங்க. அது நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் 50 years ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை செலிப்ரேட் பண்றதோட அங்க வந்து ஒரு மிக வயதான ஒரு வந்து பாத்தீங்கன்னா குளோபலி 194 years வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனா ஒரு ஆமை இருக்கு. அதையும் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, அதை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின்? சரியா? ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் டு தட் இப்ப வந்து நம்ம கண்ட்ரீஸ்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ ஏற்கனவே வந்து நேத்தி கூட பார்த்தோம், காப்பர் குளோரைன் மூலியமா வந்துட்டு லோ டெம்பரேச்சர் தெர்மல் ப்ராசஸ் மூலியமா வந்துட்டு இந்த மாதிரி ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இது மூலியமா வந்து கார்பன் எமிஷன்ஸ்லாம் கம்மியாகுது. அதே மாதிரிதான் இப்ப இந்த ட்ரெயினோட யூசேஜ்னாலும் கார்பனோட எமிஷன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். வெளில வர்றது வந்து இந்த வேப்பரா தான் இருக்கும் அப்படிங்கறத தவிர, ஆவியை தவிர மித்த விதமான எந்த எமிஷன்ஸோ பொல்யூஷன்ஸோ இது மூலியமா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 120 km/h அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின்
ஓகேவா. ஸோ இதோட ஹார்ஸ் பவர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1200 சொல்லியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 120 km/h சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஆப்ரேட்டிங் ஹைட்ரஜன் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஜெர்மனி, ஸ்வீடன், ஜப்பான் அண்ட் சைனா. ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹைட்ரஜன் ட்ரெயின் இதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. அது நெக்ஸ்ட் டு தட் பாத்தீங்கன்னா இந்தியால வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் யாரு யூனியன் மினிஸ்டர் யாரு அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா 35 ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயினை வந்துட்டு கொண்டு வரதா எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் தி காஸ்ட் 2300 crores. சரியா. சரி நெக்ஸ்ட் இதெல்லாம் எங்க வந்து பண்ணிருக்காங்கன்னா பெரம்பூர் ICF ஃபேக்டரியில தான் வந்துட்டு இதை மேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மேனுஃபேக்சர் வந்து எங்க நடந்திருக்கு பெரம்பூர் ICF ஃபேக்டரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 35 ஹைட்ரஜன் பவர் ட்ரெயினை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி காஸ்ட் வந்து 2300 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து ஈச் ட்ரெயின் வில் ஹாவ் 10 coaches and expected to begin in the months coming monthsல வந்து வந்துரும் இதோட ஆபரேஷனுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கு ஜெர்மனி, ஸ்வீடன், ஜப்பான், அதுக்கப்புறம் வந்து சைனா, இந்த 4 கண்ட்ரீஸ்ல தான் இருந்திருக்கு. இப்ப வந்து இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது 120 km/h ஸ்பீட்ல ஓடக்கூடியது. ஹாட் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க 1200 அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் 35 ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் கொண்டு வரது சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் 2300 crores. ஓகேவா. ஸோ கம்மிங் மந்த்ஸ்ல வந்துட்டு ஆபரேஷனுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சரி நெக்ஸ்ட் which episode of the Monkey Bath was broadcast on June 28, 2026? ஸோ எந்த மங்கி பாத் இப்ப வந்து பேசியிருக்காரு ஜூன் 28 அன்னைக்கு எல்லா மந்தோட எண்ட்லயும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து மங்கி பாத் மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த மந்த் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ 135th episode of the Monkey Bath was broadcast on 28th June 2026. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா PM மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா has enrolled 58 crore beneficiaries. இது என்னன்னா வந்துட்டு விபத்து டயத்துல வந்துட்டு பண்ணக்கூடிய அந்த காப்பீடு இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது பிரதான் மந்திரி வந்து காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஓகேவா. சோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து 58 crore beneficiaries பயனடைஞ்சிருக்காங்க, இன்க்ளூடிங் 28 crores women அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா rupees 3700 crores வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இது இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. சோ அதுதான் வந்து இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவ ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 27 crores பெனிஃபிஷரி இருக்காங்க அக்ராஸ் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வருஷத்துக்கு 436 ரூபாய் வந்து கட்டினா போதும். உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஏதோ ஒரு அவசர கால ஒரு இதாயிடுச்சு அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ் வந்து 2 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகேவா. சோ அதுதான் வந்து இந்த ஜீவ ஜோதி பீமா யோஜனா. So and also வந்துட்டு 58 crores beneficiaries including 28 crores women வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஓகேவா. சோ இத பத்தி வந்து மங்கி பாத்ல வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் முக்கியமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் in 2026 the United States celebrates the anniversary of its Independence Day 250th. ஓகேவா. சோ அமெரிக்கா பாத்தீங்கன்னா வந்துட்டு 250th anniversary of its Independence Day செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. எப்ப பண்ண போறாங்க அப்படின்னா July 4, 2026ல பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சரியா. இதுக்காக வந்து நம்மளுடைய இந்தியன் நேவல் ஷிப் சுதர்ஷனி வந்து கலந்துக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சரியா. சுதர்ஷனி வந்து இட்ஸ் அ பாய்மர கப்பல்னு சொல்லலாம். 3 masted barque அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 3 நீங்க பிக் போட்டு பார்த்தா தெரியும். சரியா. 3 ஸ்டாண்டோட இருக்கக்கூடிய வகையில இருக்கும். சரி. INS சுதர்ஷினி இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இண்டிஜினியஸ்லி மேடு ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். உள்நாட்டிலேயே நம்மளே வந்துட்டு பண்ண ஒரு கப்பல். ஓகேவா. சோ இந்தியன் நேவல் ஷிப். சரியா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பால்டிமோர் போர்ட்டுக்கு போகுது. பால்டிமோர் போர்ட் எங்க இருக்குன்னா யூஎஸ்ல இருக்கு. சோ அங்க நடக்கக்கூடிய அந்த 250th anniversary of Independence Day அமெரிக்கால பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சரியா. சோ நெக்ஸ்ட் லோகயான் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வந்து ஒரு கொச்சியில இருந்து வந்து கிளம்புது இந்த ஷிப். சோ ஒரு
expedition will cover approximately 22,000 nautical miles during its journey around the world. So இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து கலந்துக்குது. ஸோ வந்து அரவுண்ட் தி வேர்ல்ட் ஜேர்னில வந்து லோகயான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் மங்கி பாத்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கமிஷன் ஆன அந்த ஐஎன்எஸ் துனகிரி பத்தி, அப்புறம் அக்ரே பத்தி, அப்புறம் வந்து சன்சோதக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷிப்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பிஎம் கூட பேசியிருப்பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டு தட் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த 2 ஷிப் தான் பேர் வந்திருக்கு. ஸோ என்ன ஐஎன்எஸ் சுதர்ஷனா வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 250th anniversary ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு அமெரிக்கால July 4, 2026ல கலந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். Which veteran Tamil actor and filmmaker popularly known as the king of the screenplay passed away recently? So யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள். ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ரீசெண்டா பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 18 days 20 days முன்னாடி தான் வந்து அவர் இறந்தாரு. ஸோ ஆஃப்டர் டு தட் பாத்தீங்கன்னா இவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவங்கள குரு, இவங்கள சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இவர் அசிஸ்டண்டா வேலை பார்த்தவர் தான். ஸோ ஏன் இங்க பாக்குறோம் அப்படின்னா வந்து இது எல்லா துறைகளும் சார்ந்து நம்ம வந்து பார்க்கும் போது இதையும் பார்த்துடலான்னு தான் இந்த எடுத்து. ஸோ அவர் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா ஏன் எடுத்தோம்னா பத்மஸ்ரீ அவார்ட் 2004ல வாங்கியிருக்காரு, 6 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் 6 ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸப்ஷனல் பாத்தீங்கன்னா எதுக்காகனா ஒரு ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ல ரொம்ப வந்து நல்லாவே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மியூசிக்ல இருந்து கதை எழுதுறதுல இருந்து அந்த படம் வந்து டைரக்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பெசிபிக்கா பெக்குலியரா இருந்ததுனால இவரை வந்து ஸ்கிரீன் பிளேயோட கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 70 ஃபிலிம்ஸ் 25 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதனால ஆர்பிட்ரரி நியூஸா பாக்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். Who has been appointed as the chairman of the new Tamil Nadu School Education Curriculum Development Committee? ஓகேமா? ஸோ இந்த கரிக்குலம் டிராஃப்ட் கமிட்டியில பாத்தீங்கன்னா வந்துட்டு யார் இப்ப புதுசா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கானா மயில்சாமி அண்ணாதுரை தான் வந்துட்டு சேர்மனா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸஸ் 1, 2, 3 ஓகேவா? ஸோ கிளாஸஸ் 1, 2, 3க்கு சுல்தான் அகமத் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமிட்டியோட ஹெட்டா வந்துட்டு இருந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் மூலியமா தான் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா முன்னாடி இருந்தால ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். ஸோ அவருடைய அந்த தலைமையில வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 1, 2, 3க்கான அந்த புக்ஸை வந்து ஃப்ரேம் பண்றது அந்த கரிக்குலம் டிராஃப்ட். ஸோ அது வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்ப வந்து டிவிகே கவர்மெண்ட் மாறிடுச்சுல. ஸோ மாறினதுனால இப்ப வந்து யார் போட்டிருக்காங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், ஃபார்மர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் அண்ட் சேர்மன். ஸோ மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுல அந்த கமிட்டியில வந்து 14 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ ப்ரொஃபசர் டிவி வெங்கடேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து 14 மெம்பர்ஸ் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். ஸோ நம்மளுக்கு இதுல இன்னும் தெரிஞ்சுக்க வேணா என்னன்னா 4th to 12th அந்த புக்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ், இதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் கேட்பாங்க. பப்ளிக் மற்ற இதுல என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணலாம், என்னென்ன குறைக்கலாம், என்னென்ன ஆட் பண்ணலாம், எதை பத்தி குழந்தைகள் படிக்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரியா? இந்த ஒரு கமிட்டிக்கு வந்து ஹெட்டா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இது மூலியமா தான் 4th to 12th புக்ஸும் அடுத்து இனிமே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? ஸோ அதோட ஃப்ரேம் ஒர்க்கு என்ன மாத்தி வரலாம்னு இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். The resignation of the AIADMK MLA MR Vijayabhaskar was accepted by. So யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை யார் அக்செப்ட் பண்ணுவா? அக்செப்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர் தான் பண்ணுவாரு. ஸ்பீக்கர் யாரு? JCD பிரபாகர் அவர்கள். ஸோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்து அவருடைய ரூல் 21 ஆஃப் தி அசம்பிளி அதுபடி பாத்தீங்கன்னா வந்து JCD பிரபாகர் அவர்கள் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் தி அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அவர்கிட்ட வந்து அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட். So 16th current affairs என்னன்னா which two states signed an MOU to implement the 1994 Yamuna Water Agreement? ஓகேவா? ஸோ யமுனா வாட்டர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த யமுனா நதியில இருந்து இப்ப ஹரியானா ஒரு குறிப்பிட்ட வாட்டர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த உபரி நீரை வந்து பாத்தீங்கன்னா
ராஜஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கறதா ஒரு அக்ரிமெண்ட் அவங்களே வந்து முன்னாடி 1994 ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பட் அதுக்கப்புறம் வந்து அதை செயல்படுத்தல, எந்த விதமான எக்ஸிகியூஷனும் அதுக்கப்புறம் அதை பத்தின நடக்கல. சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து இப்ப அதை திரும்ப செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் திரும்ப போட்டிருக்காங்க. அது யாரு வந்து இருந்து பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து அமித்ஷா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் முன்னிலையில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சோ ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் தான் அந்த வாட்டர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சோ யமுனா ரிவர். சோ எப்போதுமே வந்து டிஸ்பியூட்ஸ் ஆஃப் தி ரிவர்ஸ்க்கான ஆர்டிகல் நம்மளுக்கு தெரியும் வந்துட்டு 262. ஓகேவா? 262 வந்துட்டு நம்ம டிஸ்பியூட்ஸ் ஆஃப் தி ரிவர்ஸ்க்கான அந்த ஒரு 2 ஸ்டேட்ஸ்க்கு இடையில ஒரு ஆறுக்காக ஒரு பிரச்சனைனா அதுதான் அந்த ஆர்டிகல் பேசிக்கா. சரியா? சோ இப்ப இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து யமுனா ரிவர்ல இருந்து வரக்கூடிய அந்த வாட்டரை வந்துட்டு எக்ஸஸ் வாட்டரை வந்துட்டு ராஜஸ்தான் கொடுக்கறதா சொல்லிருந்தாங்க. பட் வந்து அந்த கெனால் அமைக்காம இந்த மாதிரி இருந்து நிறைய வந்து அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இப்ப திரும்ப வந்து வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இது மூலியமா அந்த ஷேர் ஆஃப் வாட்டர் வந்து நியூ அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் சிஸ்டம் மூலியமா வந்துட்டு ராஜஸ்தானுக்கு போகும் அப்படிங்கறதா சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து எப்பயோ சைன் பண்ணது 1994, பட் திரும்பியும் இதுக்கு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஷேரிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்ப திரும்பியும் அதை வந்துட்டு ரீவேம் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட், the union cabinet approved an additional investment of 30,000 crore for. சரியா? சோ எதுக்காக வந்துட்டு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஓகேவா? NIIF அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்னா கட்டமைப்பு, உள்நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு உள்நாட்டு கட்டமைப்புகளை பண்றதுக்காக மட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நிதியம், இந்த ஃபண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க. அதுபடி முன்னாடியே 30,000 வந்து ஒதுக்கிட்டாங்க. இப்ப திரும்ப இன்னொரு 30,000 ஒதுக்கி இருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோ கவர்மெண்டோட பங்கு 49% அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தமா இதை சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்காகவே வந்துட்டு இந்த ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்கி இருக்காங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா NIIF அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல 60,000 crore இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? சோ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹோல்ட் 49% ஸ்டாக் இன் தி நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட், which England cricketer announced his retirement from international cricket. ஓகே, சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் இங்கிலாந்தோடைய டெஸ்ட் கேப்டனா கூட வந்து 2022 இருந்திருக்காரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அண்ட் இவர் வந்து 2011 டெபியூட் முன்னாடி வந்திருக்காரு. சோ 122 மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கெரியர் டெஸ்ட் மேட்ச். ஸோ அதுல வந்து 7,273 ரன்ஸ். ஒன் டே மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 114 மேட்சஸ்ல 3,463 ரன்ஸ். அண்ட் T20 இன்டர்நேஷனல்ஸ்ல வந்து 43 மேட்சஸ் அண்ட் 585 ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பென் ஸ்டோக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே வந்து அஸ் இங்கிலாந்து பிளேயரா, அஸ் அ கேப்டனா பென் ஸ்டோக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அவர் வந்து அந்த சர்வதேச கிரிக்கெட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். So National Insurance Awareness Day observed on என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா June 28th. So to promote the awareness about the importance of the insurance and financial security. சரியா? இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம். ஒரு டக்குன்னு ஒரு நடக்கக்கூடாதுன்னு நடந்துடுச்சுன்னா சோ அப்ப LICல கூட சொல்லுவாங்க வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏதாவது நடந்துடுச்சுன்னா அப்ப நம்மளுக்கு சடனா ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அப்ப நம்ம இன்சூர் பண்றப்பதான் அது கிடைக்குது. சரியா? சோ அப்ப இருக்கிறப்ப வந்து அந்த இன்சூரன்ஸோட அவேர்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே தான் வந்து June 28th. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபிஷர்மேன் டே. ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனியான ஒரு வேர்ல்டுனே சொல்லலாம். சோ அப்ப அவங்களுக்கான ஒரு டே வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த டே. சோ வந்து டு ரெகனைஸ் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி ஃபிஷர்மேன் டு சொசைட்டி அண்ட் தி எக்கனாமி, அதுக்காக தான் இந்த டே அப்சர்வ் பண்றோம் June 29 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட், தீம் ஆஃப் தி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே 2026. ஸோ வந்து PC மெகலனோபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ June 29th தான் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்லாக் தி பொட்டென்ஷியல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா. சரியா?
அன்லாக் தி பொட்டென்ஷியல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதா வந்துட்டு இந்த இயர்க்கான தீம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி. So, birth anniversary of Prasanta Chandra Mahalanobis, father of modern statistics in India. So, theme வந்து பார்த்துக்கோங்க, potential of administrative data. International Day of the Tropics is observed on என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா June 29 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So, unique challenges and the opportunities faced by the tropical regions around the world. ஸோ tropical regionsல இருக்கக்கூடிய அந்த அதோட கிளைமேட் அண்ட் வெதர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதோட ஒரு அந்த மாதிரி இருக்க ஒரு ரீஜன்ஸ்க்கான ஒரு டேயா தான் இதை அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அதான் வந்து ட்ராபிக்ஸ் டே அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, சோஷியல் மீடியா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்துக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா சோஷியல் மீடியா தான் இப்போ வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது வந்து June 30th. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி பார்லிமெண்டரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2026 உடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரிங் ஹியூமன் ரைட்ஸ் இன்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம். அண்ட் டே வந்து June 30 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே 2026 அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா June 30. பிளானட்டரி டிஃபென்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்டு இம்பாக்ட் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு தீம் ஆஃப் திஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.